ஜட்ஜி வந்து இதை கேட்டுட்டு இன்னைக்கு அவங்களை வந்து ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்துருக்காரு. அப்போ ஜட்ஜியை வந்து நீங்க வந்து பழிவாங்குறாருன்னு சொல்லுவீங்களா? அப்போ இந்த பேச்சு எதை காட்டுதுன்னா, இதை இவர் வந்து தன் அரசியல் ஆக்குறாரு. தன்னை உணர்தல் வந்து ரொம்ப பெரிய சொத்து. நாம் சில தவறுகளை இழைத்திருக்கிறோம். அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து சில தவறுகள் நம்ம செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி முகம் காட்டாம இந்த இதுல போகும்போது கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கையை தூக்கி கொண்டிருந்தா கூட பாதி கூட பார்த்துட்டு போயிருக்கோம். அவங்க விஜய் பார்க்கறதுக்கு தானே அதிகமான பேர் வர்றாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அதை கூட இவர் பண்ணல. அதுக்கப்புறம் அவர் கூடவே வந்து 5000 பேர் இருந்து 7000 பேர் வரைக்கும் வந்தாங்க. நாமக்கல்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சேர்ந்து வந்தனால கூட்டத்தில் வந்து குழப்பம் இன்னும் அதிகரித்தது. அது அந்த பாட்டில் வந்து தண்ணி பாட்டில் வந்து இவர் வந்து வேன்ல வந்து தூக்கி தூக்கி போட்டாங்க. ஒரு தாகத்தோடு இருக்கவங்கள பார்த்து தூக்கி தூக்கி போட்டாங்கன்னா நல்ல நினைப்போடு போட்டிருக்கலாம். ஆனால் அது அல்ல அப்படி செய்ய வேண்டிய முறை. அது வேற விஷயம். அது தவிர இவங்க தூக்கி தூக்கி 300 பாட்டில் போட்டாலுமே பத்தாது. ஏன்னா இவங்க இதுல வந்து பெர்மிஷன் கேட்டது மாலை 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகத்துக்கு பெர்மிஷன் கேட்டாங்க. அப்போ விஜய் எலியஸா வர்றதுன்னா 3 மணிக்கு தான் வருவார். ஆனா தொண்டர்கள் மத்தியில் சொல்லப்பட்டது, கட்சிக்காரர்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில் சொல்லப்பட்டது 1 மணிக்கே வர்றாரு, விஜய் வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் அவர் வந்தது 7 மணிக்கு வந்தார். 3 மணிக்குன்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தது நிர்வாகம், 1 மணின்னு சொல்லி எதிர்பார்த்து மொத்தம் 1 மணின்னு சொன்னோன்னா அவங்க காலைல 10 மணிலிருந்தே குழந்தைகள், தாய்மார்கள் இவங்க எல்லாம் கூட வந்திருக்கவே கூடாது. அது கட்சி வந்து அதை பற்றி ஒரு வேண்டுகோளை விடுத்தாங்க. ஆனால் அந்த கட்சி வேண்டுகோள் விடுத்தது இதையே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கலாமே, என்னை பார்ப்பதற்கு தயவு செய்து குழந்தைகளை தூக்கி கொண்டு வராதீர்கள், வயதுகள் வராதீர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் வராதீர்கள், பெண்கள், கர்ப்பமானவர்கள் இனியெல்லாம் வராதிங்க. ஏன்னா பெண்களையே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவருடைய இதில் வந்து சப்போர்ட்டர்ஸில் பெரிய பேஸ்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் கர்ப்பிணி பெண்கள், அடுத்து வந்து குழந்தைகளோடு இருப்பவர்கள், குழந்தைகளை கூட்டு வராதிங்க அப்படின்னு இவர் காணொலி மூலம் சொல்லியிருக்கலாமே, சொன்னதில்லை. அடுத்து என்ன சொல்றாரு, கரூரில் வந்து நான் இத்தனை இடத்துக்கு போயிருந்தேன், அங்கெல்லாம் ஒன்றுமே நடக்கல, கரூரில் மட்டும் நடந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்குறாரு. விஜய்க்கு வந்து தெரியலையா, இதுக்கு முன்னாடி ஒன்றுமே நடக்கலையா? 1000 2000 சேரை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. டிரான்ஸ்ஃபர் மேலே ஏறுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் சாப்பாடு கடை வச்சிருக்காங்களா, அங்கெல்லாம் சூறையாடினாங்கன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை கூட அப்படி செய்த தன்னுடைய ஃபாலோவர்ஸை வந்து இவர் வந்து கண்டிக்கல இது வரைக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் மேலே ஏறி இருந்திருக்காங்க. அதனால வந்து விபரீதம் ஏற்படுங்கனால கரண்ட் வந்து கொஞ்ச நேரம் கட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. விஜய் பேசும்போது கரண்ட் கட் ஆகலை, இப்படி விவரமாக சொல்லியிருக்காங்க. இப்போ யாராவது இதை எதிர்த்து சொல்லல, விஜய் பேசும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு நான் பார்த்தேன்னு சொன்னால் அவங்க வந்து தேர் அட் லிபர்ட்டி டு கிவ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் வியூ வாட் எவர் இட் இஸ். அது இவங்க வந்து ஒன் உமன் கமிஷன் இருக்காங்க, அவங்க முன்னாடி இவங்க போய் சொல்லலாம்.